ஹாய் ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் வந்து ஒரு குட்டி கிராமத்துக்கு வந்திருக்கேங்க. ரொம்ப அழகான ஒரு கிராமம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து பார்த்தா எனக்கு பிடிச்ச புளியாம்பழம். எனக்கு புளியாம்பழம் ரொம்ப பிடிக்கும். புளியாங்காய் ரொம்ப பிடிக்கும். புளியாம்பிஞ்சி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தோடு அழகாக இருக்கா? இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த தோடை போடுறேன், புது தோடு. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, புளியாம்பழம் யாராருக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு புளியாம்பழத்தை பிச்சு சாப்பிட்றேன். ஓகே, ஐயோ எல்லாமே ஐயோப்பா சொல்லும் போதே எனக்கு நாக்கில் அப்படியே எச்சி ஊறுதுங்க. எடுத்தீங்களா? தெரியுதா? இது வந்து உப்பில் தொட்டு சாப்பிடுவாங்க. வேறு லெவலில் இருக்கும். புளியாம்பிஞ்சிக்குள்ள ஒரு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். புளியாம்பழம் நல்லா பழுத்துச்சுன்னு வைங்க, நல்லா சீசனில் நல்லா பழுத்துச்சுன்னா உள்ள அந்த சொலையை, அந்த ஓடை உடச்சி சொலையை உருவினோம்னா அப்படியே தேனாட்டம் இருக்கும் சில புளியாம்பழம்லாம். இது நல்லா இருக்குங்க. ஆனால் இது பிஞ்சிலே நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக பழுத்தப்புறமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு யாராருக்கு இது பிடிக்குன்னு சொல்லுங்கள். திங்கும்போது நல்லாயிருக்கும், ஆனால் பல்லு கூசும் ரொம்ப சாப்பிட்டோம்னா. அப்புறம் நாக்கெல்லாம் வந்து தோல் உறிஞ்சி காரமாக எதுவுமே சாப்பிட முடியாமல் ஆகிடும். சூப்பராக இருக்குது. நான் ஒரு 4 இது பிச்சுட்டு போயிடுவேன் போகும்போது. உங்களுக்கு இது மாதிரி பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். பாய். ஹாய் நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா? போதும், இதை சாப்பிட்டாலே வந்து எனக்கு பல்லெல்லாம் கூச ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்துக்கு சரியாக சாப்பிட முடியாது. ஆனாலும் இதை சாப்பிட்ணும் இல்லையா? இதெல்லாம் இயற்கையாக விளையிறது, நம்ம சாப்பிட்டா தான் நல்லது. ஓகே, தேங்க்யூ.